Hi guys, welcome to Ichminandi Creative. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மார்வல் மேம் எப்படி விளையாடுறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம் வந்து மார்வல் ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட் தான். முக்கியமா இந்த அயன் மேன் ஃபேனு, வாண்டா ஃபேனு, பிளாக் பேந்தர் ஃபேனு, கேப்டன் மார்வல் ஃபேன் ஒரு பெரிய ட்ரீட் தான். இந்த கேம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோ தெரியாத இருக்கும். மார்வல் ஃபேன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு மேபி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. ஓகே கைஸ், இந்த ப்ராடக்டோட டீடைல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன், மறக்காத போய் பாத்துருங்க. கைஸ் வாங்க நம்ம ரூல்ஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேமோட செட்டப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெக் இருக்குல்ல, அதுல இருந்து பின்னாடி இந்த 2 கார்டு எடுத்து வச்சிடணும். இது பேர் ஹிட் பாயிண்ட் ட்ராக்கர், இது பேர் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு புரியலன்னா அது பார்த்துக்கலாம். இங்க வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த அயன் மேனு இந்த கேரக்டருக்கான காயின்லாம் எடுத்து இங்க இந்த ஹெச்பியில் வச்சிடணும் 10ல். அதுக்கப்புறம் ஒரு 4 ஹார்ட் காயின் எடுத்துக்கணும். ஹார்ட் ப்ரோக்கன் ஆன மாதிரி இருக்கும்ல, அந்த காயின் எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுக்கோங்க. வீடியோ போக போக இந்த ஹார்ட் காயின் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கார்டு ஷஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் 3 கார்டு எடுத்துக்கணும். ஒரு டேர்ன் வர சொல்ல ஒரு 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 கார்டு எடுத்து விளையாடணும். ஓகே கைஸ், இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ எப்படி வின் ஆகுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கார்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேர்ன் தான். இப்போ வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்வாட் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது போட்டோன்னா இங்கே மைனஸ் ஆகும். இப்போ 10லேருந்து 2 இப்போ ஒரு ஸ்வாடுக்கு ஒரு மைனஸ் மாதிரி ஒரு ஹெச்பி மைனஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே 2 கத்தி இருக்கு அப்படின்னா 2 ஹெச்பி மைனஸ் ஆகும். இப்போ 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8க்கு வந்துடும். ஓகேவா? இந்த கத்தி எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது இந்த ஹீலிங் போட்டோன்னா, இப்போ ஒரு கத்தி இருக்கா, அதுக்கு ஒன்று இதுவாயிடுமா. அப்புறம் ஒரு ஹீலிங், இப்போ நம்ம சப்போஸ் வச்சுக்கோங்க, அப்போ ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம மைனஸ் ஆகிட்டோம். இப்போ இந்த ஹீலிங் போட்டோன்னா ஒரு ஹீலிங்க்கு வந்து ஒரு ஹெச்பி கெயின் ஆகும். இது அப்படியே அந்த கத்திக்கு வந்து ஆப்போசிட் அப்படியே அந்த அட்டாக் அடுக்கு. ஓகேவா? அப்படியே இப்போ இதுவாயிடும். இப்போ அடுத்தது ஷீல்டுன்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா சொல்கிறேங்க. இப்போ இந்த ஷீல்டு போட்டோன்னா இப்போ ஆப்போனண்ட் வந்து இப்போ சப்போஸ் சப்போஸ் வந்து இப்போ அடிக்க போறாரு. அவர் வந்து இப்போ 2 அட்டாக் போறாருன்னா நமக்கு வந்து இங்கே தான் டேமேஜ் ஆகும். ஆனால் அது கிடையாது. ஏன்னா இங்கே ஷீல்டு இருக்குதுல்ல, இந்த ஷீல்டு வந்து தான் வந்து ஷீல்டு பிளாக் பண்ணுறோம். அதனால ஷீல்டுக்கு தான் அட்டாக் ஆகும். 2 அட்டாக் போட்டால் அவ்வளோ அந்த ஷீல்டு காலி. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அடிச்சிடலாம். இப்போ இன்னொன்று என்னன்னா, வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கார்டு எடுக்கணுமா, கார்டு எடுக்கணுமா, வெயிட் பண்ணுங்க. இந்த லைட்னிங் சிம்பிள் போட்டு ஒரு கார்டு இருக்கும். அடிச்சிருச்சு. இந்த லைட்னிங் சிம்பிள் போட்டு இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த கார்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்டாக் ஆகிடுமா. இதுக்கு என்ன ரூல்ஸ்னா, ஒரு கார்டு எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம விளையாடணும். அதுதான் இதோட ரூல்ஸ். நல்லா ஞாபகம். இந்த தண்டர் சிம்பிள் போட்டு ஒரு ஃபோன் மாதிரி இருந்ததுன்னா, ஒரு கார்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம டேர்ன் விளையாடணும். அந்த டேர்ன் முடிஞ்சோடனே டேரெக்டாக ஆப்போனன்ட் டேர்ன் போயிடும். இந்த கார்டு போட்டோன்னே அவ்வளோதான். இந்த கார்டு முடிஞ்சுதா. இப்போ அடுத்தது ஒரு கேரக்டரும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளாக் பேந்தர் பார்க்கலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து பிளாக் பேந்தரோட சூப்பர் பவர்ஸ் ஃபர்ஸ்ட் கியூமியோ பீட்ஸ். இது என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த கார்டு போட்டோன்னே ஷீல்டுல ஒரு கார்டு எடுத்துட்டு நம்ம கீழே 3 கார்டு இருக்குமா, இந்த கார்டை தவிர்த்து இந்த 3 கார்டுல இருந்து என்னன்னு ஒரு கார்டு வந்து நம்ம டிஸ்கார்ட் பைல போட்டுருணும். டிஸ்கார்ட் பைல்னா தான் அந்த அட்டாக் முடிச்சிட்டோன்னே இது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்ல, அதுதான் டிஸ்கார்ட் பைல்னுவாங்க. ஓகே, இப்போ இது 3ல் என்ன டிஸ்கார்ட் பண்ணணும்னா நான் இதை டிஸ்கார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம எடுத்த கார்டு வந்து டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதான் கெமியோ பீட்ஸோட ரூல்ஸ். இப்போ நம்ம செகண்ட் சூப்பர் பவர் என்ன பார்க்க போறோம்னா, கிங்ஸ் ஃபியூரி. இப்போ இந்த கார்டு போட்டோம்னா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். 3 அட்டாக் இருக்கும், இல்லை 2 அட்டாக் வந்து 2 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ்க்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ அயன்மேன் கிட்ட ஷீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 3 அட்டாக் பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க. வச்சு 3 அட்டாக் போட்டோன்னா இங்கே 3 அட்டாக் ஆகுமா, அவ்வளோதான். ஓகேவா? 3 அட்டாக் போயிடுச்சா. இன்னொன்று ஆப்ஷன் என்னன்னா, 2 அட்டாக்கு 2 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ இந்த 2 அட்டாக் போட்டோன்னா இது எதனா ஒன்று தான் சூஸ் பண்ணுவோம். அட் அ டைம்ல வந்து ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ்க்கு 2 அட்டாக் பண்ணும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ்னா இப்போ இந்த ஷீல்டு இந்த ஹிட் பாயிண்ட் இருக்கு, இது 2 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் தானே. அதனால வந்து
இதுக்கு ரெண்டுன்னு பண்ண முடியும். இதுக்கு 2 பண்ணா இதுக்கு எக்ஸ்ட்ரா 1, இதுக்கு 2 பண்ணா அங்கே உள்ளே 2 ஆகுமா? உள்ள 2 ஆகாது, ஏன்னா 1 தான் ஆகும். ஏங்க இந்த 3 ஷீல்டு இருக்குதுல்ல, இங்கே 2 ஷீல்டு இருந்தால் வந்து 2 ஆகும். இப்போ இங்கே சப்போஸ் இந்த 2 ஷீல்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 அட்டாக்கு, இங்கே 2 அட்டாக்கு, இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே 2 அட்டாக்ல இங்கே 1 வந்து கழிஞ்சிடும். அதனால உள்ள ஒரு டேமேஜ் ஆகிடும், இது காலி ஆகிடும். புரிஞ்சதுல சொன்னது? அட் அ டைம்ல வந்து 3 அட்டாக் யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி ஒரு ஆப்ஷன் வந்து என்னன்னா 3 அட்டாக் யூஸ் பண்ணலாம் ஒரு சான்ஸ்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 3 அட்டாக் வேணும்னா 2 டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ்க்கு 2 டேமேஜ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த கிங்ஸ் ஃபீல்டு முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா வக்காண்டா ஃபார் எவர். இப்போ நம்ம இது போட்டோம்னா இப்போ அயன்மேனுக்கு ஷீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அட்டாக் போட போறோம். ஓகேவா? இப்போ இந்த அட்டாக் போட்டோம்னா இந்த அட்டாக் போட்டோம்னா இந்த ஷீல்டுக்கு தான் ஆகும். ஆனா இந்த கார்டு இருந்தா உள்ளதான் டேமேஜ் ஆகும். ஏன்னா இது வக்காண்டா ஃபார் எவர் போட்டோன்னே உள்ளதான் டேமேஜ் ஆகும், இந்த ஷீல்டுக்கு எதுவும் ஆகாது, உள்ள டேமேஜ் ஆகும். இது முடிக்கிற வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இது முடிக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து பிளாக் பந்தரோட 3 சூப்பர் பவர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம கேப்டன் மார்வலோட சூப்பர் பவர்ஸ் பார்க்கலாம். இந்த கேப்டன் மார்வலுக்கும் மொத்தம் 3 சூப்பர் பவர்ஸ் இருக்கு. வந்து என்ன பார்க்க போறோம்னா வாட் எவர் இட் டேக்ஸ். இந்த வாட் எவர் இட் டேக்ஸ் போட்டோம்னா இப்போ ஆப்போனன்ட் வந்து இந்த கார்டை வந்து இப்போ முடிச்சாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இப்போ 2 அட்டாக் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை முடிச்சிட்டாங்க, இதை முடிச்சின உடனே அவங்களுக்கு 2 அட்டாக் ஆகும். 2 அட்டாக் ஷீல்டு தானே ஆகும்னுவீங்க, இல்லை, இது வந்து வக்காண்டா ஃபார் எவர் மாதிரி தான். இது முடிச்சிட்டா உள்ள 2 டேமேஜ் ஆகும். ஷீல்டு இருந்தா கூட பரவாயில்ல, அன்பிளாக்கபிள் டேமேஜ். இது ஷீல்டு இருந்தா கூட உள்ள பூந்து டேமேஜ் ஆகும். அண்ணன் ஷீல்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது, ஹிட் பாயிண்ட் ஆகிறதுல டேமேஜ் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூஸ். இந்த கூஸ்க்கு போட்டோம்னா ஒரு ஷீல்டுக்கு வந்து 2 ஹெச்பி ஏறும். இப்போ நம்ம சப்போஸ் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷீல்டுக்கு வந்து 2 ஹெச்பி ஏறும்னா இங்க வந்துருமா, அப்புறம் ஒரு ஷீல்டு டிஸ்கார்ட் பண்ணிடணும். நம்ம கிட்ட ஒரு ஷீல்டு தான் இருக்கு, அதனால அதை எப்படி டிஸ்கார்ட் பண்ணி விட்டுலாம். அவ்வளோ இதான் அந்த கூஸோட ரூல்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்து யூஷுட் கோட பவர் பார்க்கலாம். யூஷுட் கோ என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா 3 அட்டாக் பண்ணும், எக்ஸ்ட்ரா 3 இதுவாகும். இப்போ நம்ம கிட்ட ஒரு அட்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 3 அட்டாக்னா இப்போ 6 தானே ஆகும். ஆப்பனண்ட் வந்து இங்க இருக்காருன்னா 3 அப்புறம் 300, அதான் மொத்தமா வந்து 6 அட்டாக் ஆகுது. ப்ளஸ் பண்ணா மொத்தமா 6 அட்டாக் ஆகுனா அவன் வந்து 4 வந்துடும் அந்த ஆப்போனன்ட். இப்போ இந்த கார்டோட போட்டா அப்புறம் இன்னொன்று கூட இருக்கு. இப்போ நம்ம சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்பி நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு ஹீலிங் தேவை. ஓகேவா? ஹீலிங் தேவை. இப்போ நம்ம ஹீலிங் போடணும்னா இந்த 2 ஹீலிங் போட்டு மொத்தம் 3 + 2 எவ்வளோ, 5 ஹீலிங் ஆகும். இப்போ 5 ஹீலிங் ஆகுனா வராது, 5ன்னு வச்சுப்போம். 5 ஹீலிங் ஆகுனா கரெக்டாக 10க்கு வந்துடுவாரு. அவ்வளோதான், அதான் அந்த யூஷுகோட இது. இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்கார்லெட் விச், அதாவது வாண்டாவோட சூப்பர் பவர்ஸ் பார்க்கலாம். கைஸ் வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்கார்லெட் விச்சோட சூப்பர் பவர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரியாலிட்டி வார்ப். இப்போ இந்த கார்டு போட்டோம்னா இந்த கார்டு போட்டோம்னா ஆப்போனண்டோட ஃபர்ஸ்ட் டெக் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்கார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல இது செல்லு, அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அப்புறம் நம்ம விளையாடிடலாம். இப்போ அடுத்தது என்ன இருந்ததுன்னா நோ மோர் ஃபைட். இப்போ இது போட்டோம்னா இந்த கார்டு போட்டோம்னா இந்த 2 டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 டேமேஜ் ஆயிடுச்சு. 2 டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த 2 டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிஸ்கார்டு வந்து டிஸ்கார்ட் பைல் வந்து டெக் ஆயிடும். அப்புறம் இந்த டெக் வந்து டிஸ்கார்ட் பைல் ஆயிடும். ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதா? இப்போ வந்து ஆப்பனண்ட் வந்து அடுத்த சான்ஸ்க்கு வந்து இதான் டெக்கா யூஸ் பண்ணி விளையாடணும். இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான். அப்புறம் அந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் இது பழையபடியா வந்து டிஸ்கார்டா மாறிடும். அப்புறம் இது வந்து டெக்கா மாறிடும். ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்கவுட் அபவுட் இட். இந்த கார்டு இப்போ போட்டோம்னா நம்ம டிஸ்கார்ட் பைல்ல இருந்து ஒரு கார்டு எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் விளையாடணும். இப்போ அடுத்தது என்னன்னா இதே மாதிரி தான், ஆனால் இது ஆப்போனண்ட் சைக்கிக் சைட். இந்த கார்டு போட்டோம்னா ஆப்போனண்ட் டிஸ்கார்ட் பைல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து 2 கார்டு எடுத்து விளையாடலாம். இதுவும் இதே மாதிரி தான், ஆனா என்ன இதுல என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குன்னா சைக்கிக் சைட் ஃபர்கவுட் அபவுட் இட் போட்டா நம்ம டிஸ்கார்ட் பைல இருந்து ஒரு கார்டு எடுக்கலாம். அப்புறம் இப்போ சைக்கிக் சைட் போட்டோம்னா ஆப்போனண்ட் டிஸ்கார்ட் பைல இருந்து 2 எடுக்கலாம். அதான் டிஃபரன்ஸ். இப்போ அடுத்த இது புரிஞ்சதுல? இப்போ அடுத்த எடுத்து விளையாடணும். அப்புறம் விளையாடுனதுக்கு அப்புறம் அவள் தான் அவங்க டர்ன் முடிஞ்சது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அயன்மேன். இதான் லாஸ்ட் கேரக்டர். அதோட அயன்மேனோட சூப்பர் பவர்ஸ் பார்த்துலாம் வாங்க. கைஸ் வாங்க இப்போ நம்ம வந்து அயன்மேனோட சூப்பர் பவர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சூசிங் கார்டு. இப்போ இந்த கார்டு போட்டோம்னா இப்போ ஷீல்டு என்ன ஷீல்டு போட்டுக்கலாம். பாருங்க இதுலேயே குத்துருமா, இது சூஸ் பண்ணோம்னா சூஸ் தி டிஃபென்ஸ் ஆர் சூஸ்
3 ஹீல்னு போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இதுலயும் அட்டாக் வேணா அட்டாக் சூஸ் பண்ணிக்கலாம், ஹீலிங் வேணா ஹீலிங் சூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம்ல வந்து ஒன்னே ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறேன்னா பியூ பியூ. இப்போ இந்த கார்டு போட்டோம்னா நான் சப்போஸ் நம்ம கையில வந்து 2 அட்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 அட்டாக். இப்போ இந்த கார்டு போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேமேஜ் ஏற்றி அடிக்கும். இதுவும் யூஸ் கோ மாதிரி தான். ஆனால் வந்து அது கூடயே போட்டோம், அது ஷீல்டு இது முடிகிற வரைக்கும் இந்த ஒரு அட்டாக் எல்லா அட்டாக் போட்டாலும் வந்து அது எக்ஸ்ட்ரா அடிச்சுதான் தான் இருக்கும் ஒரு அட்டாக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனோ ஓஎம். யூனோ ஓஎம் போட்டோம்னா இப்போ நம்ம சான்ஸ் முடிஞ்சிச்சு, இந்த போட்டோம்னா சான்ஸ் முடிஞ்சிருமா. இப்போ ஆப்பரண்ட் வந்து முடிக்காத விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ 2வது சான்ஸ் வந்து இந்த ஷீல்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது சான்ஸ் வந்து பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆப்பரண்ட்டுக்கு 3 அட்டாக் ஆகும். இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம ஷீல்டு போட்டுமா, இப்போ ஆப்பரண்ட் சான்ஸ் இப்போ அவங்க 3 அட்டாக் போட்டாங்க, இதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு டேமேஜ் பண்ணிட்டாங்க, இங்க இது எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சான்ஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு 3 அட்டாக் ஆயிடும், 3 டேமேஜ். ஓகேவா, 3 அட்டாக் ஆயிடும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐ வாண்ட் யூ. இப்போ இந்த ஐ வாண்ட் யூ போட்டோம்னா இப்போ 2 அட்டாக் போடுறோம்னு வச்சுக்கோங்க, 2 அட்டாக் போட்டோம்னா இப்போ இந்த டேமேஜ் டோக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அது ரிமூவ் ஆகிடும் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும். இப்போ சப்போஸ் 1 இருந்தால் கூட பரவாயில்ல, 1 தான் 2 இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். இப்போ எத்தனை டேமேஜ் டோக்கன் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதான் அந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் 2 அட்டாக்கும் ஆகிடும். அப்புறம் கைஸ் இப்போ சூட்டப்போட ரூல்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சூட்டப் கார்டு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ல இருந்து 2 கார்டு எடுத்துக்கணும். ஓகேவா, 2 கார்டு எடுத்துட்டு என்னன்னு ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹீலிங் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஹீலிங் சூஸ் பண்ணிட்டேன்னா அப்போ ஒரு கார்டு எடுத்தாகணும். ஏன்னா இந்த இது இருக்கா, மறுபடியும் ஒரு கார்டு எடுத்தாகணும். ஏன்னா மறுபடியும் இருக்கா. இப்போ 2 அட்டாக்கு போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா, சும்மா இப்படி வச்சிரும். ஓகேவா, 2 அட்டாக் போட்டோம். அப்புறம் லாஸ்ட் அந்த இந்த லைட்னிங் சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம விளையாடுவோம். புரிஞ்சுதா, இது முடிச்சிட்டோன்னே. இப்போ சப்போஸ் வந்து நம்ம இந்த செல்லு கார்டு இருக்காத இந்த கார்டு எடுத்துருந்தோம்னா, வெயிட் பண்ணுங்க, இந்த ஹீலிங் கார்டு இருக்காத இப்போ 2 கார்டு இருக்க வருதா, ஹீலிங் கார்டு எடுத்துருந்தோம்னா 3 அட்டாக் இங்கே 6ல் இருக்க வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு 3 அட்டாக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அப்படியே வந்து ஒரு கார்டு எடுத்து ஆடணும். இது ஏன் தெரியுமா, இந்த சிம்பிள் இருந்ததுல எல்லா கார்டுக்கும், அதனால தான் வந்து ரொம்ப சான்ஸ் போச்சு. அப்படி இந்த சிம்பிள் இல்லாதுன்னா கொஞ்சம் சான்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ எல்லா கேரக்டரோட ரூல்ஸும் தெரியும், இப்போ அந்த கேமரோட ரூல்ஸும் தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.